தலைவலினா ஒரு மாத்திரை, சளி பிடிச்சா ஒரு மாத்திரை, ஏன் சின்னதா உடம்பு வலிச்சாலும் உடனே ஒரு மாத்திரை. இப்படி மாத்திரைக்கு மேல மாத்திரை போட்டு நம்ம உடம்ப நாமளே ஒரு குப்பை தொட்டியா மாத்திட்டு இருக்கோம்னு எப்பாவது நாம யோசிச்சது உண்டா? அந்த மாத்திரைகளோட பக்க விளைவுகளை பத்தி நாம கவலைப்பட்டுக்கிட்டே வேற வழி இல்லாம அதை சாப்பிடுவோமா? அப்படி ஒரு ஆள்ல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்க வீட்டிலேயே, அதுவும் உங்களுடைய கிச்சன்லேயே சக்தி வாய்ந்த பாதுகாப்பான தீர்வுகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த வீடியோவில் மருந்து வணிகத்தினுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை அப்படிங்கிற கட்டமைப்புக்கு சவால் விடக்கூடிய 5 சக்தி வாய்ந்த மூலிகைகளையும், அந்த மூலிகைகளை நம் வீடுகளில் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பதை பற்றியும் தான் விரிவாக பார்க்க போறோம். வணக்கம், இது ஆர்ஆர் வியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் இந்த முக்கியமான மூலிகைகளுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மஞ்சள், இதுதான் நம்முடைய முதல் மூலிகை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளும் கூட. இது வெறும் நிறமூட்டியோ சுவையூட்டியோ இல்லை. இதற்குள்ள குர்குமின் அப்படிங்கிற ஒரு அபார சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அடங்கியிருக்கு. இதுதான் மிகப்பெரிய பலம். அதனுடைய சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு தான், அதாவது அழற்சி எதிர்ப்பு பண்பு. நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல நாள்பட்ட நோய்களுக்கு வெளியே தெரியாத ஒரு நீடித்த அழற்சி தான் மூல காரணமா அமைது. இதய நோயிலிருந்து மூட்டு வலி வரைக்கும் பல பிரச்சனைகளுடைய ஆணிவேர் இந்த அழற்சி தான். குர்குமின் இந்த அழற்சியை மூலக்கூறு அளவில் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. சில ஆய்வுகள் சந்தையில் விற்கப்படக்கூடிய சில வலி நிவாரணி மருந்துகளை விட இது நல்ல முறையில் செயல்படுவதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் அந்த மருந்துகளை போல் கடுமையான பக்க விளைவுகள் இல்லை என்பதுதான் இயற்கையினுடைய அற்புத ரகசியம். ஆனா ஏன் டாக்டர்கள் மஞ்சளை மாத்திரையாக எழுதி கொடுக்கறது இல்லை? காரணம் ரொம்ப சிம்பிள். மஞ்சள் மாதிரி இயற்கை பொருட்களை மருந்து கம்பெனிகளால் பேட்டன்ட் வாங்க முடியாது. அதனால அதுல இருந்து குர்குமின் மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு அதோட ஒரு 4 கெமிக்கலை ஒன்னா சேர்த்து அதுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு விற்கிறாங்க. ஆனால் முழு மஞ்சளுடைய சக்தி வெறும் குர்குமினோடு நின்று விடுவதில்லை. அதற்கு மேற்பட்ட சக்தியும் அதில் இருப்பதுதான் உண்மை. சரி, வீட்டில் இந்த மஞ்சளை நாம் ஆரோக்கியத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம்? தினமும் உணவில் மஞ்சள் சேர்த்துக் கொள்வது ஒரு வகை. மற்றொன்று, பாலில் சிறிதளவு மஞ்சள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து மஞ்சள் பால் அருந்த தொடங்குவதுதான் நல்லது. மிளகில் உள்ள பைப்ரின் என்ற பொருள் குர்குமினை நம்முடைய உடல் உறிஞ்சக்கூடிய திறனை பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது. ஒரு சில மருத்துவ ஆய்வுகளில் இந்த பைப்ரின் குர்குமினை உள்ளுறிஞ்சக்கூடிய திறனை 20 மடங்கு அதிகரிப்பதாக சொல்கின்றன. மஞ்சளை எடுத்துக்கொள்வதில் சில எச்சரிக்கைகளும் நமக்கு தேவை. மஞ்சள் இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் பிளட் தின்னர்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு சாப்பிடுவது நல்லது. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது ஆம்லா என்று அழைக்கப்படக்கூடிய நெல்லிக்காய். இதை சித்தர்கள் காயகல்ப மூலிகை என்று போற்றி வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு நெல்லிக்கனியில் ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருப்பதை விட சுமார் 20 மடங்கு அதிக வைட்டமின் சி இருப்பது ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. இது வெறும் வைட்டமின் சி மட்டும் இருக்கும் கனி அல்ல, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களின் கருவூலமாகவும் இருக்கிறது. நம்முடைய உடல் செல்களை தாக்கி வயதான தோற்றத்தையும் நோய்களையும் உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு உண்டு. நெல்லிக்காய் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி சளி, இருமல் போன்ற தொற்று நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கவசமாக செயல்படுது. இது சருமத்தை இளமையாகவும் அதே நேரத்தில் கூந்தலை வலிமையாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. அதோட இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பினுடைய அளவை சீராக வைத்திருக்க இது உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. யோசிச்சு பாருங்க, ஒரு விலைமலிவான கனி நோய் எதிர்ப்பு சக்திக்கு, சரும பொலிவுக்கு, கூந்தல் ஆரோக்கியத்திற்கு, கொழுப்பை கட்டுப்படுத்துவதற்கு என்று பலவிதமான தன்மைகளை அளிப்பது ஆச்சரியமான விஷயம்தானே. இப்படி ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய இயற்கை உணவு ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை அல்லது ஒரு பிரச்சனைக்கு
மூலிகைக்கு ஒரு சப்ளிமெண்ட் என்ற வணிகத்திற்கு மாறாக அமைவதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த நெல்லிக்கனியை நாம எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள்ங்க. தினமும் காலையில் ஒரு நெல்லிக்காயை அப்படியே மென்று சாப்பிடலாம். அதனுடைய துவர்ப்பு சுவை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மாற்று வழி கூட உண்டு. நெல்லிக்காய் சாறு எடுத்து அதனுடன் சிறிது தேன் மற்றும் தண்ணீர் கலந்து சாப்பிடலாம். இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிடலாம். நெல்லிக்காய் எல்லோருக்கும் ஏற்றதுதான். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தொடக்கத்தில் இது திடீரென சளி பிரச்சனையை உருவாக்கும். காரணம் இதனுடைய குளிர்ச்சி தன்மை. உடல் நெல்லிக்காயை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பக்குவப்பட்டதும் அந்த சளி பிரச்சனையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த முறை சளி பிடித்தால் அதற்கு தீர்வாக நெல்லிக்காயே அமையும் என்பதுதான் இதில் ஒரு சுவாரஸ்யம். மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், முகப்பொலிவு தரக்கூடிய ஸ்கிரீன் கிரீம், முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹேர் ஆயில், இது போன்றவற்றிற்கு மாற்றாக நெல்லிக்கனி அமைகிறது. அடுத்து நாம பார்க்க போறது நெல்லிக்காயை விட சக்தி மிகுந்தது. அது என்னன்னு கேட்கிறீங்களா? அதை மூலிகைகளின் ராஜா என்று கூட அழைக்கிறார்கள். இன்றைய உலகத்துல மன அழுத்தம்ங்கிறது சர்வசாதாரணமான விஷயமாக மாறிட்டு. இந்த மன அழுத்தம் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனின் அளவை நம்முடைய உடல்ல அதிகரிக்க செய்யுது. அதிகப்படியான கார்டிசோல் தூக்கமின்மை, உடல் பருமன் நோய், எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. ஆக தூக்க மாத்திரை, மன அழுத்த மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை அப்படின்னு நாம பல மாத்திரைகளை ஒவ்வொரு வியாதிக்கும் ஒன்று பயன்படுத்துறோம். ஆனா இந்த மூலிகையை நாம் பயன்படுத்தினால் இது அத்தனைக்கும் தீர்வாக அமையுது. அதுதான் அஸ்வகந்தா. இது ஒரு அடாப்டோஜன் வகையை சேர்ந்தது. நம்முடைய உடலும் மனமும் அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை சமாளித்து சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகவும் அமைகிறது. அஸ்வகந்தா இந்த கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தவும் ஆழ்ந்த உறக்கத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக பல ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இது ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரோன் அளவை மேம்படுத்துகிறது, உடல் வலிமையை அதிகரிக்க செய்கிறது என்று ஒரு சில ஆய்வுகள் சொல்கின்றன. மன அழுத்தம், பதட்டம், தூக்கமின்மை ஆகியவற்றிற்கு $1 பில்லியன் மருந்து சந்தை இயங்குகிறது. ஆனால் இவற்றிற்கு எளிய மருத்துவமாக அமைந்திருப்பதுதான் அஸ்வகந்தா மூலிகை. ஒவ்வொரு பிரச்சனைக்கு தனித்தனி மாத்திரைகளை நாம் சாப்பிட வேண்டியிருக்கிறது. ஆனால் அஸ்வகந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு காண்பதோடு அதன் ஆணிவரையும் அறுத்தெறிந்து உடலுக்கு வலிமை சேர்ப்பதுதான் ஆச்சரியமான உண்மை. இதை எப்படி சாப்பிடலாம்? அஸ்வகந்தா வேரின் பொடி நாட்டு மருந்து கடைகளில் மிக மலிவான விலைக்கு கிடைக்கிறது. நல்ல தரமான பொடிகளை நாம் பிராண்ட் பார்த்து வாங்குவது இன்னும் சிறந்தது. உயர்தர பிராண்ட் பாக்கெட்டுகளை நாம் வாங்குவதால் அந்த அஸ்வகந்தா பொடி தூய்மையானதாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த அஸ்வகந்தா பொடியை 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் கலந்து இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் குடித்து வந்தால் உடல் அனைத்து பலன்களையும் பெறுகிறது. அஸ்வகந்தா ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தான். ஆனால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது என்பதால் ஆட்டோ இம்யூன் நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுதான் இதை எடுத்துக்கொள்வது நல்லது. அத்துடன் கர்ப்பிணி பெண்களும் இதை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. அடுத்து நாம் பார்க்க போறது மூலிகைகளின் ராணி. இது ஒவ்வொரு இந்திய வீடுகளிலும் தோட்டங்களிலும் இருக்கும் ஒரு அற்புதமான செடி. பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இதனுடைய இலைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் வைணவ திருக்கோயில்களில் தரக்கூடிய தீர்த்தம் இந்த மூலிகையால் தான் ஆனது. சர்வரோக நிவாரணியாக, சஞ்சீவியாக விளங்குவதுதான் இந்த செடியின் இலைகள். இப்போது உங்களுக்கு அது என்ன என்று புரிந்திருக்கும். நீங்கள் நினைப்பது போல் தெய்வீக மூலிகை துளசி தான் அது. ஆன்மீகத்தில் இது எப்படி முக்கிய இடம் வகிக்கிறதோ அதைவிட அதிகமாக நம் உடல் நலத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அஸ்வகந்தாவுக்கு நிகரான மருத்துவ சக்தி இது கொண்டிருக்கிறது. இது சுவாச மண்டலத்திற்கு ஒரு சிறந்த நண்பனாக விளங்குகிறது. சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை தடுத்து நிறுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருகிறது. இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. சர்வ பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. சளி, இருமல் மாத்திரைகள், மன அழுத்த மாத்திரைகள், சரும பிரச்சனைகளுக்கான ஆயின்மெண்ட்கள் அல்லது மாத்திரைகள் என எல்லாவற்றிற்கும் இணையான ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. இதனுடைய
இதனுடைய மகத்துவத்தால் தான் இன்றைக்கு ஆங்கில மருந்து கம்பெனிகள் கூட துளசி சிரப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்? காலை நேரத்தில் வாக்கிங் செல்லும் பொழுது 4 அல்லது 5 துளசி இலைகளை பறித்து நீரில் அலசி வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம். இல்லாவிட்டால் துளசி இலைகளை கழுவி நீரில் கொதிக்க வைத்து துளசி டீயாக சாப்பிடலாம். இது நம் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று புரிந்து கொள்வது அவசியம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கருத்தரிக்க காத்திருப்பவர்கள் துளசி இலை சாறை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகுதான் சாப்பிடலாம். இறுதியாக நம் சமையலறையிலும் காய்கறி கடைகளிலும் வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு. பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது குமட்டல், வாந்தி வரும் நிலை ஏற்பட்டால் இதில் சர்க்கரை கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிட்டாயை வாங்கி சாப்பிடுவோம். இது மஞ்சளை போலவே அதிக சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. அது வேறு எதுவும் இல்லை, இஞ்சி தான். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய காலை நேர உபாதைகளுக்கு கூட இதை பயன்படுத்துவது உண்டு. கீமோதெரபி சிகிச்சையால் ஏற்படக்கூடிய குமட்டல்களுக்கும் இது தீர்வாக அமைகிறது. மூட்டு வலி, தசை வலிகளை குறைக்க வல்லது. அத்துடன் செரிமான சக்தியை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடியது. அஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. இப்படி இதனுடைய மருத்துவ பண்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்? தோல் சீவிய இஞ்சியை ஒரு சிறிய துண்டு நறுக்கி வாயில் வைத்து மெல்லும் பொழுது குமட்டல் மறைந்துவிடும். பல்லில் பூச்சியால் ஏற்படக்கூடிய வலியை நீக்குவதற்கு ஒரு துண்டு இஞ்சியை பல் இடுக்கில் வைத்து பயன்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இஞ்சியை தட்டி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் கலந்து இஞ்சி டீ தயாரித்து குடிக்கலாம். இந்த இஞ்சி டீ தயாரிப்பு ரகசியம் ஒன்றை ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அந்த 5 நிமிடத்தில் தயாரிக்கக்கூடிய இஞ்சி டீ ரகசியத்தை யாரும் உங்களுக்கு இதுவரை சொல்லி இருக்க மாட்டார்கள். அதனால் இஞ்சி டீ தயாரிப்பு முறையை அந்த காணொளியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இஞ்சியை அளவோடுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், சில பேருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். அத்துடன் மஞ்சளை போலவே இது இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவர் ஆலோசனையின்றி இதை சாப்பிடுவது நல்லதல்ல. இந்த வீடியோவில் அளித்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.